இன்னைக்கு மார்க் வந்துச்சு என் பிள்ளையே எல்லாரும் மனசுலயும் நின்றுட்டு போயிடுச்சு. என் பிள்ளை இல்லாம என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியல. நடப்படமா அழைச்சிட்டு இருக்கிறோம். என் பிள்ளை என்கிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னா போதுன்னு இருக்கு. என் பக்கத்துல வந்து இருக்கணும் சார். அது இனிமேல் வந்துட்டானா நான் எங்கேயுமே விடாம தொலைக்காம என் பக்கத்துலயே பாதுகாத்து நான் வச்சுக்குவேன். பிள்ளைங்க கஷ்டமா இருக்கு. எவ்வளவு சாமி வரும்னு 350 வருமா அப்படின்னு இன்னைக்கு மார்க் வந்துச்சு என் பிள்ளையே. எல்லாரும் மனசுலயும் நின்றுட்டு போயிடுச்சுங்க சார். என் பிள்ளை எல்லாரும் மனசுலயும் நின்றுட்டு போயிடுச்சு. என் பிள்ளை இல்லாம என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியல. நடப்படமா அழைச்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு மனசுலயே இருக்கிறான் என் பிள்ளை. இன்னைக்கு என் பிள்ளை என்னைக்கு வரும்னு நான் இதை பார்த்துட்டு இருக்கேன் சார். என் பிள்ளைய தவிர வேற எனக்கு எது பண்ணாலும் வேண்டாம். என் பிள்ளைய கடவுள் எனக்கு திருப்பி கொடுத்துச்சுன்னா போதும். அது மட்டும் தான் சார் நான் எதிர்பார்க்கிறேன். அவங்க வாத்தியார் ஒரு வாத்தியார் மேல அவ்வளவு பிரியமா இருப்பாங்க சார். வந்து சொல்லுவான். அதே கம்ப்யூட்டர் வாத்தியார் அவன் மேல கோவப்பட்டு பேசுவாரு. ஆனா அவன் நல்லதுக்கு பேசுவாரு. அதுலதான் சார் இவன் மார்க் எடுப்பான். என்ன சொல்றதுன்னு சரியில்லைங்க சார். ஆனா அவன் படிச்சு முடிச்சுட்டு அவன் அவங்க அண்ணனை மாதிரியே போய் கோயம்புத்தூர் காலேஜில் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் சார். ஆனா என்னால அந்த படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல. அது இல்லாம உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது சாமி. நீ இங்கேயே படி, அங்கேயே திருச்சிக்கு போ, டெய்லி திருச்சிக்கு போயிட்டு வா. நான் அம்மா உனக்கு டெய்லி சாப்பாடு எங்க வேலை செஞ்சு கொடுத்து உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுடா. இதாண்டா மெயின் ரீசன் சொன்னேன். இவன் சொல்லி இவன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் இங்க போட்டாங்க. ஆனா இவனால போட முடியல. ரொம்ப இதா இருந்தா அதுக்கப்புறம் வந்து இங்க சேர்ந்து அவங்க அண்ணனுக்கு அவனை நல்லா பேசுறான் வைக்கிறதுனால லா காலேஜில் சேர்த்து அவனை படிக்க வைக்கணும்னு ரொம்ப பிரியப்பட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் விசாரிச்சு வச்சிருந்தாங்க சார். கடைசியில சரின்ட்டு ஒத்துக்கிட்டான். ஒத்துட்டு ஒரு 2 நாள் கூட ஆகலைங்க சார். என் பிள்ளை இனிமேல் இந்த ஜென்மத்துல போய் நான் எங்க போய் பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளை என்கிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னா போதுன்னு இருக்கு. என் பக்கத்துல வந்து இருக்கணும் சார். அது இனிமேல் வந்துட்டானா நான் எங்கேயுமே விடாம தொலைக்காம என் பக்கத்துலயே பாதுகாத்து நான் வச்சுக்குவேன். பிள்ளைங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.